இந்த கேள்வி பாருங்க. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? செயப்பாட்டு வினையா, செய்வினையா, பிறவினையா, தன்வினையான்னு கேட்டிருக்காங்க. விடை தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம செய்வினையில் என்ன படிச்சிருப்போம்? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே பாருங்க இங்க, அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். அப்போ ஐய பார்த்தவொடனே நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது? செய்வினை அப்படிங்கிறத போட்டுறக்கூடாது. சரிங்களா? டக்குன்னு பார்த்தவொடனே இதை தான் நம்ம போடுவோம். ஆனால் இதுதான் வந்து தவறானது. இங்கே பாருங்க, எழுவாய் தான் வந்து என்னது? அந்த வினையை வந்து செய்திருக்கணும். அப்போ எழுவாய் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே இறைவன் கொடுத்துருக்காங்க. இறைவன் நீங்கினான். நீங்கினான் அப்படின்னா அது வந்து தன்வினை. சரிங்களா? நீக்குவித்தான் அப்படின்னா அது வந்து பிறைவினை. அப்போ நீங்கினான் அப்படிங்கும்போது இறைவன் நீங்கினான் அப்படிங்கிறது அந்த வினை வந்து அவரால் தானே முடிஞ்சிருக்கு. அதனால இது வந்து தன்வினை தான் வந்து சரியான பதில். சரி.